ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா சென்னை வண்ணாரப்பேட்டையில இருக்க ஒரு லேப்ரடார் கெனலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க மெயின் அண்ட் மெயின்லி லேப்ரடார்ஸ் மட்டும்தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கெனலோட ஃபுல் வீடியோ அண்ட் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சிருக்காங்க ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. அண்ட் இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க பேருனா ப்ரோ? நம்ம நேம் பாத்தீங்கன்னா கோகன் ப்ரோ. உங்க கெனல் எங்கண்ணா லொகேட் ஆயிருக்கு? நம்ம கெனல் வந்து ஓல்ட் ஹாஸ்பிட்டல் லொகேட் ஆயிருக்கு. உங்க கெனல் நேம்னா? நேம் வந்து ஸ்டார் பெட்ஸ். நீங்க மேஜரா என்ன டாக்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஒன் அண்ட் ஒன்லி வந்து லேப்ரடார் மட்டும் தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்டா பியூர் லேப், ஒரிஜினல் லேப் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. எத்தனையோ விதமான பிசினஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க முன்ன என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கன்னா? நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிசினஸ் தான் ப்ரோ இருக்கும். டாக் லைன்ல தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸா ரன் பண்ணிருக்கோம் ப்ரோ. சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஒன்னு வாங்கினேன், அது அப்படியே இன்ட்ரெஸ்டா இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம நீங்க லேப்ரடார் மட்டும் பர்டிகுலரா சூஸ் பண்ணி வளர்க்கறதுக்கான காரணம் என்னன்னா? நான் வந்து சின்ன வயசுல இருந்து லேப்ரடார் தான் ப்ரோ வளர்த்துன்னு இருக்கேன். ஒரு 2015ல இருந்து லேப்ரடார் தான் வளர்த்துன்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்லியா இருக்கும் எல்லாருக்கிட்டுமே, ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆயிடும். நல்ல ஒரு காமான டாக், இன்டெலிஜென்ட்டா புரிஞ்சுக்க எல்லாத்தையுமே. நம்ம இப்போ எது சொல்ல வந்தாலும் அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. உங்க கெனல்ல லேப்ரடார்ல மட்டும் எத்தனை டாக்ஸ் இருக்கு? 3 மேல் இருக்கு, 10 ஃபீமேல் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. நீங்க வச்சிருக்கிற டாக்ஸ் எல்லாமே கேசி பிரீடானா? ஆமா ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் கேசி தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வீட்டுக்கு வளர்க்குறது தான் கேசி தேவைப்படாது ப்ரோ. இப்போ நீங்க ஷோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா கேசி வேணா கேசியோட தருவோம், வித்தவுட் கேஸும் நம்ம தருவோம் ப்ரோ. லேப் ஃபார்ம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட பர்டிகுலரா வாங்கணும் அப்படின்னா எதுக்காக ரெஃபர் பண்ணுவீங்க? நம்ம கிட்ட எதுக்காகனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குவாலிட்டிக்காக தான் ப்ரோ நம்ம பண்றோமே. மணிக்கோசம் நம்ம பண்ணல, நம்ம பேருக்கோசம் நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கும். நம்ம கிட்ட வந்து நீங்க வெளியே எடுப்பீங்க, கொஞ்ச நாள்ல வளர்ந்தா ஸ்ட்ரீட் டாக் போல. நம்ம கிட்ட அந்த இதுவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி தான். ஆனா நல்ல குட் பிரைஸ்ல கொடுப்போம். நல்ல குவாலிட்டியான பப்பி தான் எல்லாமே. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி தான். அதனால இத்தனை வருஷமா நிக்கிறோம் இந்த ஃபீல்டுல. ஏன்னா இப்ப 5000 ரூபாய்க்கு லேப் பப்பி சேல் பண்றீங்க, 5000 20,000 ரூபாய்க்கு இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா வரும் அது அடல்ட் ப்ரோ? இப்ப 5000 6000 கொடுத்து வாங்குவாங்க ப்ரோ. கம்மி பிரைஸ்ல கிடைக்குது, சின்ன வயசுல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. பாத்தீங்கன்னா அது என்ன வேணா வளர வந்து ஸ்ட்ரீட் டாக் போல ஆயிடும். அது வந்து பெட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டிலாம் வளர்க்குறதே வேஸ்ட். லேப்னே வளர்க்க கூடாது. கம்மி பிரைஸ் இந்த போல நோஸ் பஞ்சு இது போல வராது. ஹெட்டு பாத்தீங்கன்னாலும் தெரியும் எப்படி இருக்க பாருங்க. ஹெட்டு அது வந்து ஃபேஸ் வந்து கூசா வந்துடும், மண்டையும் கூசா வந்துடும். இந்த போல உடம்பே வராது, ஒல்லியா இருக்கும் டாக். ஃபேஸ் வந்து சின்னதாயிடும். அப்படியே இந்த அளவு ஹெட்டே ப்ராடாவே இருக்காது. பாத்தீங்கன்னா இவங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸ்ட்ரக்சரே. பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம மேல்ஸ் எல்லாம் காட்டலாம் ப்ரோ. இந்த மேல் ப்ரோ, இவங்க நேம் வந்து மெஸ்ஸி. எத்தனை இயர்ஸ் ஆகுது? கரெக்டா 2.5 இயர்ஸ் ஆகுது ப்ரோ. ஓகேண்ணா. இது ஸ்டட்டுக்கு நீங்க வெளிய இருந்து கூட்டிட்டு வர எங்களுக்கும் பண்ணி தருவீங்களாண்ணா? நீங்க இப்ப ஸ்டட் சர்வீஸ் வேணாவும் நம்ம பண்ணலாம் ப்ரோ. நீங்க மணி ஸ்டட்ஸோ பண்றோம், பப்பி ஸ்டட்டோ பண்றோம் ப்ரோ. ரெண்டுமே பண்றோம். ஓகேண்ணா. சைஸா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஜெஜென்டிக்கா இருப்பான், ஆக்டிவாவே இருப்பான். இது கேசி பிரீடானா இல்ல வித்தவுட் கேசி? கேசி தான் ப்ரோ. அப்ப உங்ககிட்ட இருக்க டாக்ஸ் எல்லாமே கேசி? ஆமா ப்ரோ, கேசி தான் ப்ரோ. மேக்ஸிமமா என்கிட்ட இருக்க எல்லாமே இவனை போல குவாலிட்டி தான் ப்ரோ இருக்கும். ஓகேண்ணா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு டாக் எடுக்கிறாங்க அப்படின்னா லேப்ரடார்னாலே அதோட ஹெட் ஆப்பிள் மாதிரி இருக்கணும். ஆமா ப்ரோ, கேரட் டெயில் மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்களா? அது எதனால? அப்பதான் ப்ரோ டாக் இப்ப லேபை பொறுத்த வரைக்கும் பியூரா இருக்கும் ப்ரோ. பாருங்க, இதுதான் இவங்களோட ஸ்ட்ரக்சரு. ஓகேண்ணா. ஹெட்டு டைல பாத்துக்கோங்க. ஹெட் ஸ்ட்ரக்சரும் தெரியும், டைல் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேண்ணா. இப்போ பாருங்க எவ்வளவு பிராடா இருக்கான் பாருங்க. இந்த அளவு குவாலிட்டி அந்த 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு வாங்குற பப்பீஸ்ல வரும் ப்ரோ. இதுல ஒரு பாதி வாசி கூட வராது ப்ரோ. ஓகேண்ணா. பாதி கூட இருக்காது. இதே இந்த அளவு ஹெட் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. ஹெட் இந்த காதுலாம் பாருங்க. ஓகேண்ணா. நீங்க 5000 6000 கொடுத்து வாங்கினீங்கன்னா இந்த போல ஃபேஸே வராது. ஸ்ட்ரீட் டாக் போல இடம் நல்லா ஒல்லியா இருக்கும். இவன் உடம்புலாம் எப்படி இருக்க பாருங்க. ஃபிட்டா இருப்பான். இவன் ரொம்ப கொள்ள ஏற்றக்கூடாது உடம்ப. இவனை போல ஃபிட்டா வச்சுக்கணும். பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப வீட்டுல வச்சு மெயின்டைன் பண்றீங்களா? நார்மல் ஃபுட்டே தராங்க அப்படிங்கும்போது உடம்பு ரொம்ப ஏறிடுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கு. அது உண்மையானா இல்ல? இல்ல ப்ரோ, நீங்க கொடுக்கறது வந்து ஒன் டேக்கு 3 டைம்ஸ் கொடுத்தா போதும் ப்ரோ. இப்ப அதிகமா ஃபீட் பண்ணணும்லாம் இல்ல. நம்ம இவனுக்கு காஸ்டே ஆகாது. நம்ம இவனுக்கு ஃபுட்டு பார்த்தாலே நீங்க நார்மலா வீட்டுல செய்யறது வந்து, ஆனா ஸ்வீட் கொடுக்கக்கூடாது, சால்ட் போடக்கூடாது, காரம் போடக்கூடாது ப்ரோ. மிச்சப்படி நம்ம சாப்பிடுறது அதே கூட கொடுக்கலாம். நீங்க நம்ம கிட்ட பப்பையும் வாங்கினீங்கன்னா நம்மளே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் பப்பி ஸ்டார்டிங்ல இருந்து என்ன கொடுக்கணும், எண்டு வரைக்கும் என்ன கொடுக்கணும். நீங்க எப்போ 1 இயர் கழிச்சு நம்மளை கால் பண்ணாவும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நம்ம கஸ்டமருக்கு. இப்ப இருக்கிறது மேலா ஃபீமேலா? இது வந்து ஃபீமேல் ப்ரோ.
இதோட ஏஜ் எவ்வளவு இருக்கும்? ஏஜ் வந்து 2 இயர்ஸ் ஆகுது ப்ரோ. இது கேசி பிரீடா? ஆமா, இது கேசி தான் ப்ரோ. பார்த்தாலே தெரியும் பாருங்க, செம்ம ஆக்டிவா இருக்கும். கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்ச டாக் இவங்க. செம்ம ஆக்டிவா இருப்பாங்க பாருங்க. பார்த்தாலே தெரியும். எத்தனை டைம்ல குட்டி போட்டிருக்கு? 2 வாட்டி போட்டிருக்கு ப்ரோ. 2 டைம்ஸ் லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. பப்பி எல்லாமே செம்ம ஜெய்ஜென்டிங்கா இருப்பாங்க. 20 டேஸ்ல அவ்வளோ அற்புதமா இருக்கும். நம்ம கிட்ட வந்து சென்னையில இப்ப இவ்வளவு தான் ப்ரோ வீடியோல காட்ட முடியுது. இன்னொரு ஃபார்ம் இருக்கு நம்ம கிட்ட மீஞ்சூர்ல, அங்க ஒரு 20 கிட்ட வச்சிருக்கோம். சென்னைக்குள்ள நம்மளால அங்கேயும் ஃபுல்லா லேப்ரடார்? ஆமா ப்ரோ, ஃபுல் லேப்ரடார் இருக்கும் ப்ரோ, பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஃபார்ம்ல நம்ம பப்பி லிட்டர்மெண்ட் ஆகுதுன்னா அப்படியே இங்க கொண்டு வந்துருவோம். அதை கொண்டு வந்து இங்க வச்சு சேல் பண்ணுவோம். சென்னையில உங்களுக்கே தெரியும், மோஸ்டா வச்சுக்க முடியாது. நம்ம இந்த அளவு இங்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம் தான். பக்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சவுண்ட் ரொம்ப கேட்டா, அதனால தான் ப்ரோ. லேப்ரடார் அபார்ட்மெண்ட்ல வளர்த்துறதுக்கு செட் ஆகுமாண்ணா? ப்ரோ அபார்ட்மெண்ட்ல அழகா வளர்க்கலாம் ப்ரோ. நீங்க இவங்க வந்து ஈஸியா வந்து நம்ம சொல்றத புரிஞ்சுப்பாங்க. இப்போ மிச்ச பிரீடு வந்து நீங்க விட்டு போறீங்க, கத்தினே இருக்கும், ஷவுட் பண்ணோம். இவங்க அப்படிலாம் இல்லை, காரணம் இல்லாம கத்தவே மாட்டாங்க ப்ரோ. உங்க வீட்டுக்கு யாருன்னா புதுசா ஒருத்தவங்க வராங்க, அவங்க யாருன்னு தெரியல, அவங்கள பார்த்தா கத்துவாங்க. அதே போல கேட்ல சவுண்டு கேக்குது, கேட் யாருன்னா இப்போ நீங்க 3rd ஃப்ளோர்ல இருக்கீங்க, நீங்க கீழே வந்தாலே இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. லேப்ரடார்ங்கிறது அக்ரெசிவான பிரீடானா இல்ல? ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்லி தான் ப்ரோ. நீங்க கார்டிங்க்கு செட் ஆவாங்க? கார்டிங் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் யாரையும் கடிக்கலாம் மாட்டாங்க, ஷவுட் பண்ணுவாங்க யாருன்னா வந்து, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்லி ப்ரோ. ஃபேமிலிக்கு செம்ம அட்டாச்மெண்ட் ஆயிடும் ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம், நம்ம பாடி லாங்குவேஜ் வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம எந்த மூட்ல இருக்கோன்னு. இப்போ நம்ம வந்து எதனா கஷ்டத்துல இருக்கோம்னா வந்து பக்கத்துல உட்காந்து நம்மள இது பண்ணுவாங்க, இதே சந்தோஷமா இருந்தாலும் நல்லா விளையாடுவாங்க. நீங்களே மோஸ்டா பாத்துருங்க ப்ரோ, நிறைய போலீஸ்ல எல்லாம் வந்து இந்த பிரீட் தான் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்களே. இவங்க வந்து நீங்க வெளியே தான் கூட்டின்னு போயிட்டு ட்ரெயின் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. இப்போ நீங்க 1 or 2 டைம்ஸ் இவங்களே நீங்க சொல்றீங்க, நம்ம கிட்ட எப்படி பேசுறது, குழந்தைகிட்ட பேசுறா போல இவங்க பேசினாலே அதை புரிஞ்சுப்பாங்க ப்ரோ. 1 டைம் 2 டைம் தான், அதுக்கப்புறம் இவங்களே கேட்டுப்பாங்க. நீங்க இப்போ வெளியே இருந்து கூட்டின்னு வந்து தனியா இவங்களுக்கோசம் ட்ரெயின் பண்ணணும், ஒருத்தர் கூட்டின்னு தான் ட்ரெயின் பண்ணலாம் இல்லை ப்ரோ. நம்ம வீட்டில் வளர்க்குறோம், நம்ம எப்படி நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம எப்படி ப்ரோ பேசுவோம், அதை போல பேசினாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் ப்ரோ. ஆனால் பேசணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கட்டி போட்டே வளர்ப்பாங்க. இவங்களை வந்து கட்டி போடணும்னு அவசியமே இல்லை ப்ரோ. கட்டி போடாம நம்ம சொல்றதை கேட்பாங்க. நம்ம கட்டி போடாம இவங்க வந்து நம்ம சொல்றது அப்படியே கேட்பாங்க ப்ரோ. இப்ப கரண்ட்ல உங்க கிட்ட எத்தனை பப்பீஸ்லாம் இருக்கு ப்ரோ? நம்ம கிட்ட கரண்ட்ல வந்து இப்போ வந்து 4 மேல் 2 ஃபீமேல்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகேண்ணா. இதோட டேஸ்லாம்? டேஸ் வந்து கரெக்டா 34 டேஸ் ஆகுது ப்ரோ இன்னையோட. ஓகேண்ணா. இன்னும் எத்தனை நாள் நான் இதெல்லாம் சேல்க்கு வரும்? அவ்வளோதான் ப்ரோ, சேல்ல தான் ப்ரோ இருக்கு. செல்ஃப் ஃபீடிங் தான் இருக்கு எல்லாமே. எல்லா பப்பியும் நம்ம செல்ஃப் ஃபீட் பண்றோம். 25 டேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ராயல் கேன் மேக்ஸி ஸ்டார்டர் கொடுக்க ஆரம்பிச்சிரும் ப்ரோ. கொடுக்க ஆரம்பிச்சு கஸ்டமருக்கு வந்து செல்ஃப் ஃபீட்ல தான் நம்ம பப்பியை சேல் பண்ணுவோமே. ஓகேண்ணா. அப்போதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரோ. நம்ம மதர் ஃபீட்லேருந்து இவங்களே ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ராயல் கேன் மேக்ஸி ஸ்டார்டர் வாங்கிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கலந்துட்டு ஆற வச்சு கொடுத்தாலே இவங்களே சாப்பிடுவாங்க ப்ரோ. அப்படி தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும். பப்பீஸ்ல ராயல் கேன் கொடுத்தோம் அப்படின்னா கொண்டுட்டு போறீங்களா, அதுலேயே தான் கண்டினியூ பண்ணுவோம்? ஆமாம் ப்ரோ, அதுதான் ப்ரோ கொடுக்கணும். நீங்கள் 2 மந்த் இல்லை 3 மந்த் கொடுத்தா போதும் ப்ரோ. ஓகேண்ணா. கொடுத்தா நல்ல குவாலிட்டியாக வரும். பப்பி வந்து சைஸ்லாம் ஹெவியாக இருக்கும், எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராது ப்ரோ. அதே போல் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது வந்து 15 டேஸில் வந்து கரெக்டாக வந்து ஒரு டிவார்மிங் பண்ணுறோம், 30 டேஸில் ஒரு டிவார்மிங் பண்ணுறோம், ஒரு பப்பி டிபி போட்டு கொடுத்துருவோம் ப்ரோ. நீங்கள் வந்து 45 டேஸில் வந்து வேக்சினேஷன் பண்ணுறா போல இருக்கும் ப்ரோ. ஓகேண்ணா. 45 டேஸில் ஒரு வேக்சினேஷன், அதுக்கப்புறம் அதுலேருந்து 1 மந்த்துக்கு மொத்தம் 4 வேக்சினேஷன் பண்ணால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ப்ரோ பப்பி. அதே போல் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணணும். 30 டேஸுக்கு ஒரு வாட்டி இல்லைனா 2 மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டிவார்மிங் பண்ணி ஆகணும். பப்பீஸ்லாம் வளர்ந்துச்சுன்னா ஃபியூச்சரில் அடல்ட்டில். இப்போ வரைக்கும் லிக்விட் போல கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் இருக்கும் ப்ரோ, 10 kg ஒரு டேப்லெட் போல இருக்கும். அந்த டேப்லெட் வாங்கி நீங்க கொடுக்கணும். டிவார்மிங் டேப்லெட் எதுக்காகனா? டிவார்மிங் பண்ணதான் ப்ரோ டேப்லெட். இப்போ இது இல்லாம பப்பீஸை வெளியே இந்த ஏஜ்ல கூட்டிட்டு போகலாமா? இந்த ஏஜ்ல கூட்டிட்டு போக கூடாது ப்ரோ. நீங்க ஃபுல்லா வேக்சினேஷன் கம்ப்ளீட் தான் நீங்க கூட்டிட்டு போகணும் ப்ரோ. ஓகேண்ணா. இப்போ பாரு இந்த மாதிரி டிசீஸ் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா பப்பீஸை காப்பாத்துறது கஷ்டமானா? ஆமா ப்ரோ, ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம கிட்ட வந்து அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது ப்ரோ. நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து குட்டி எடுத்து மதர் ஃபாதர் காட்டாம விற்பாங்க. நம்ம கிட்ட வந்தீங்கன்னா நீங்க டைரக்டா மதர் ஃபாதர் பார்த்து எடுத்தோம்னா நம்ம வந்து இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகி இங்கேயே பிறகுறாங்க இவங்க. நம்மள வந்து இங்கே அடாப்ட் ஆயிடும். கிளைமேட் சேஞ்ச் அதான் ப்ரோ அதிகமாக ஒரு டிசீஸ் வரும். இப்போ நீங்க அவங்க வேற ஃபுட் வச்சிருப்பாங்க, நீங்க வேற ஃபுட் வைப்பீங்க. நம்ம வந்து எந்த ஃபுட் வைக்கிறோமோ நம்ம அதான் ஒரு சொல்லுவோம் கஸ்டமருக்கு, அதே அவங்கள மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பப்பிக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ வராது. பப்பியோட பிரைஸ்ல எவ்வளவு வரும்? பப்பி ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட வந்து மேல் 10K வரும், ஃபீமேல் வந்து 9K வரும் ப்ரோ.
வித் கேசிஏனால வித்தவுட் கேசிஏனா? வித்தவுட் கேசிஏ ப்ரோ. வித் கேசிஏ வந்து 15K வரும், ஃபீமேல் வந்து 14K வரும் ப்ரோ. நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றீங்களாண்ணா? ஆமாம் ப்ரோ, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டோம் ப்ரோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டு. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திரா சைடு ஃபுல்லாக பண்ணோம். நார்த் சைடில் மட்டும் பண்ண மாட்டோம் ப்ரோ, ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், பப்பி தாங்காது. நம்ம வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா டிரான்ஸ்போர்ட் பப்பி பண்ணி உங்கள் கையில் வர வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுத்துருவோம் ப்ரோ பப்பிக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அடிஷனல் சார்ஜஸ் ஆனா? ஆமாம் ப்ரோ, டிரான்ஸ்போர்ட் மட்டும் அடிஷனல் சார்ஜ் வரும் ப்ரோ. எத்தனை மாசத்துல நம்ம ஃபீமேல ஹீட்டுக்கு போடலாம்? கரெக்டாக நீங்கள் வந்து 2 இயர்ஸில் போடலாம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஹீட்லேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விடவே கூடாது ப்ரோ. செகண்ட் ஹீட்டில் விடலாம். செகண்ட் ஹீட்டை விட்டால் பப்பி வந்து ஹெல்த்தியாக பிறக்கும். அதே போல் வந்து நீங்கள் இப்போ ஹீட்டுக்கு விடுறீங்க, கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஹீட்டு ஸ்கிப் பண்ணிடணும். 6 மந்த்துக்கு 1 டைம் ஒரு ப்ரீட் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது 6 மந்த்து நெக்ஸ்ட் ஹீட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஹீட் தான் விடணும் நீங்கள் ப்ரீடிங்கு. ஓகேண்ணா. அப்போ தான் வந்து பப்பி வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கும், டாகும் நம்மளுக்கு ஹெல்த்தாக இருக்கும். நீங்கள் டாக் வந்து ஃபுட்டு வந்து கண்டினியூஸாக ஒரு 3 டைம்ஸ் கொடுத்தாலே போதும். ஒரு 1 டேக்கு வந்து 3 டைம்ஸ் கொடுங்க. ரொம்பலாம் பப்பியை வெயிட் ஏற்றக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் மட்டும் வந்து சின்னதாக இருக்கும், உடம்பு பெருசாகிடுவாங்க. அதே போல் லேபை வந்து பண்ணவே கூடாது. நம்ம எவ்வளோ வெயிட் ஏற்றுறோமோ அவ்வளோக்கு டாவுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ப்ராப்ளம் அதிகமாக வரும். இப்போ நிறைய பேர் பப்பீஸ் வாங்கி வளர்த்துறாங்க, ஒரு டைம் மேலே அதை வளர்த்த முடியல அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பப்பீஸை சேல் பண்ணுறதுக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? பண்ணுவோம் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடல்ட்ஸும் வாங்கி நிறைய பேர் பார்த்துக்க முடியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள்? நீங்கள் இப்போ உங்களால் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சேல் பண்ணணும், உங்களால் பண்ண முடியலன்னா நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு எடுத்துப்போம் ப்ரோ. அதே போல் நீங்கள் வீட்டில் வந்து பப்பி வந்து ஃபீமேல் வளர்ப்பாங்க, லிட்டர்மெண்ட் பண்ணுருவாங்க, குட்டி எடுத்துருவாங்க, ஆனால் சேல் பண்ண முடியாது அவங்களால. அந்தமாரி இருந்தாலும் நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம எந்த ஊராக இருந்தாலும் நம்ம வந்து பப்பி குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகேண்ணா. மறுபடியும் உங்கள் கான்டாக்ட் நம்பர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி சொல்லியிருக்கேண்ணா. டிரான்ஸ்போர்ட் பற்றி வந்து நீங்கள் பயப்படவே வேணாம் ப்ரோ. எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணுவோம் ப்ரோ. எல்லா ஊருக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நம்ம வந்து கேரண்டியே கொடுத்துருவோம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. கஸ்டமர்ஸ் வந்து எதுவுமே பயப்படவே வேணாம். பப்பி நம்ம காசு கொடுத்துடும் வருமா வராதோ அந்த எதுவுமே வேணாம். நம்ம வந்து எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணுறதால தான் நம்ம யூடியூப்லேயே இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுன்னு இருக்கோம். நம்ம இப்போ ஃபேக்காக இருக்கா போல இருந்தால் யாருமே இந்த அளவுலாம் போட மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா பப்பிக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுத்துருவோம். கன்ஃபார்ம் உங்கள் கையில் வந்து பப்பி சேர்ந்துடும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் பப்பி நம்ம இப்போ வீடியோவில் காட்டுற பப்பி தான் அப்படியே சேம் அனுப்புவோம். நீங்கள் இப்போ நம்ம வீடியோவில் ஒரு பப்பியை காட்டிட்டு வேறு பப்பி அனுப்புறது அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்காது. இப்போ நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ டேரெக்டாக அதே பப்பி தான் உங்கள் கையில் வந்து சேரும். இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, நேரில் வந்து மதர் ஃபாதரை பார்க்க முடியாது. அது போல் டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ கால் பண்ணிங்கன்னா நம்ம மதர் ஃபாதர் பப்பி எல்லாத்தையும் காட்டிடுவோம். அதே நீங்கள் நம்ம ஊர்லேயே இருக்கீங்க, சென்னையிலேயே நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் டேரெக்டாக பெஸ்ட்டு வந்து டேரெக்டாக விசிட் பண்ணியாக வாங்கிட்டு போயிடலாம். நம்மக்கிட்ட ஒரு பெஸ்ட் இல்லைனா மதர் ஃபாதரை பார்த்து நீங்கள் பப்பி எடுக்கலாம் ப்ரோ. இப்போ பப்பி எடுக்க வரீங்க, மதர் ஃபாதர் பார்த்து எடுக்கலாம். மதர் ஃபாதர் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், இந்த பப்பி வளர்ந்தா இந்த பொல் தான் வரும். மதர் ஃபாதர் பார்த்தாலே மோஸ்ட்டாக தெரிஞ்சிடும் நம்ம பப்பி எப்படி வரும். மோஸ்ட்டாக ஃபாதர் போல் தான் ப்ரோ நிறைய பப்பி வருமே. பப்பியை நீங்கள் வாங்க போகிறீங்க, பப்பியை பார்க்குறீங்க, ஃபாதரை பார்த்தா தெரிஞ்சிடும் இவனை போல் தான் வருவாங்க, இதே லைனேஜ் தான் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிடுமா. நம்மளும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். உங்கள் கான்டாக்ட் நம்பர்னா? நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8248790746.